வணக்கம் ஆஃபீஸர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலில் டெட் எக்ஸாமுக்காக இங்கிலீஷும் சோஷியலும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி சோஷியலில் தேர்ட் லெசன், அதாவது 6th ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசனான சிந்துவெளி நாகரிகத்தில் பார்ட் 1 வீடியோ நேற்று நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்க. அதோடைய கண்டினியூவேஷனாக தான் பார்ட் 2 வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ கண்டினியூவேஷன் பார்க்கலாங்களா? மொஹஞ்சதாரோவில் வெங்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு ஆண் சிலை கிடைத்தது மொஹஞ்சதாரோவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பெண் சிலை கிடைச்சிருக்கு. அது எதலால் ஆனது அப்படின்றாங்கன்னா வெங்கலத்தால் ஆன ஒரு சிலை அப்படின்னு சொல்றாங்க. அதை என்னன்னு சொல்றாங்கன்னா நடனமாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த சிலையை. இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. அதாவது இந்த சிலையை பார்க்கும்போது ஜான் மார்ஷலுக்கு இது எப்படா இவ்வளோ நுணுக்கமா இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சர் ஜான் மார்ஷல் சொல்லியிருக்கதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாங்களா? இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த லெசன்ல ஏன் லைன் பை லைன் சொல்றேன்னா, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கு. இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. அதாவது இப்பதான் பாகிஸ்தான்னு தனியா பிரிஞ்சுட்டு, ஆனா சிந்துவெளி காலத்துல பாகிஸ்தான்ல இருக்க பகுதியிலுமே சிந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான சாட்சி தான் தமிழ் ஊர் பெயர்கள் இன்னுமுமே பாகிஸ்தான்ல இருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு. அதே மாதிரி கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களோடு உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தான்ல கூட தமிழ் ஊர் பெயர்களை நம்மளால இன்னுமுமே பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொர்னஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு சிந்துவெளி மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொடர்பு இருந்ததை நம்மளால அறிய முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா? அதாவது என்னென்ன பொக்கிஷங்கள், அவங்களுடைய உடை எப்படி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்களுடைய எழுத்துக்களை இன்னுமுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வேற ஏதாவது சான்றதான் உற்று நோக்கத்தான் இருக்கு. அதுல முதல்ல என்னன்னா உடை. பெரும்பாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா பருத்தி ஆடைகளையே பயன்படுத்தினதாக சொல்றாங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாம கம்பிளி ஆடைகளையும் அவங்க பயன்படுத்திருக்காங்க. பருத்தி ஆடைகளையும் கம்பிளி ஆடைகளையும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கார்கள். அடுத்து என்ன பாருங்க, அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாக தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப படையெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான இந்த இதுவெல்லாம் கிடைச்சிருக்கோம் இல்லையா, வாள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அதெல்லாம் எதுவுமே அவ்வளவா ஆயுதங்கள்லாம் கிடைக்கல. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. அதாவது வேட்டையாடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆயுதங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அணிகலன்களை ஆண் பெண் இருபாலரும் அணிஞ்சிருக்காங்க. இப்பெல்லாம் நம்ம பெண்கள் தான் அதிகமா அணிகலன்கள்லாம் அணிவோம் இல்லையா? ஆனா அங்க ஆண் பெண் இருபாலருமே ஆபரணங்கள் போடுறது விருப்பமா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்னென்ன ஆபரணம் யூஸ் பண்ணாங்கன்னு பாருங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர்.
தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. எதெல்லாம் செஞ்சாங்கன்னா யானையுடைய தங்கம், வெள்ளி, சங்கு, செம்பு, சுடுமண் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அணிகலன்கள் அவங்க செய்து பயன்படுத்தினார்கள். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்தரிக்கவில்லை. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அவங்களுக்கு வந்து இரும்பு பத்தின விஷயம் தெரியாது, அதே மாதிரி குதிரையை அவங்க பயன்படுத்தல. காளி மாடுகளை தான் அவங்க போக்குவரத்துக்காக பயன்படுத்தினாங்க இல்லைங்களா. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை, அதாவது கார்னிலியன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த நிற மணிக்கற்களை அவங்க பயன்படுத்தினதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க. அடுத்து பார்க்கலாங்களா. இப்ப அவங்கள வந்து நிர்வகித்தது யார்? அதாவது நம்மளுக்கு வந்து அங்க ராஜா இருந்ததுக்கான சான்றெல்லாம் கிடைக்கல. நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர். ஆனா அதுக்கான சான்று நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. அடுத்து அவங்களுடைய தொழில், அவங்களோட முதன்மையான தொழில் பற்றி எதுவுமே தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் அவர்கள் ஈடுபட்டதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அங்கு வர்த்தகங்கள், வணிகர்கள், கைவினை கலைஞர்கள் இருந்ததுக்கான சான்று இருக்கு. கால்நடை வளர்ப்பும் இருந்திருக்கு தொழிலா. அது மட்டும் இல்லாம சக்கரத்தின் பயனையும் அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மண்பாண்டங்கள். மண்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டுதான் அவங்க உருவாக்கினாங்க. அது மட்டும் இல்லாம அதை தீயிலிட்டு சுட்டாங்க. இப்பயும் நம்ம அப்படித்தானே யூஸ் பண்றோம். மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. எந்த வண்ணத்துல இருந்ததுன்னா கேட்பாங்க. அதுல கருப்பு வண்ணத்துல அழகிய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பானை வனைதல்ல கூட அவங்களுடைய கலைத்திறனை அவங்க காமிச்சதுக்கான சான்றுகள் தான் அது. சமய நம்பிக்கை என்னென்ன? சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அதாவது இந்த கடவுளை தான் அவங்க வணங்குனாங்க, இந்த சமயத்தை தான் அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னு நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லைங்க. அங்க கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது. அதாவது தெய்வம் வந்து தாய் தெய்வ வழிபாட்டை அவங்க வந்து பின்பற்றி இருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்க. அவங்களுடைய கலைத்திறன்கள் என்னென்னா பொம்மை வண்டிகள், தலையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணாலான நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை போன்றவற்றையும் கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் வந்து அவங்க வந்து பொழுதுபோக்குக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்று நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. சரி, இப்படி வந்து ஒரு வளமாக இருந்த இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரம் வந்து அழிகிறதுக்கான காரணம் என்ன? அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்டு இதுதான் காரணம் அப்படின்னு நம்மளால எதுவுமே சொல்ல முடியல. வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நிறைய காரணங்களை வந்து சொல்றாங்கங்க. கிமு 1900ஆம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன காரணம்னா ஆற்றங்கரையில் உள்ள அந்த நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கா இருக்கலாம், இல்லைன்னா சுற்றுச்சூழல் மாற்றமா இருக்கலாம், இல்ல ஆரியர்களோட வேற யாராவது படையெடுத்து கூட வந்திருக்கலாம், இவங்கள மீது படையெடுத்து வந்திருக்கலாம். அடுத்து இல்லைன்னா இயற்கை சீற்றங்களா இருக்கலாம், இல்ல காலநிலை மாற்றங்களா இருக்கலாம், இல்ல காடுகள் அழிந்து போனதுனால இருக்கலாம், இல்ல தொற்று நோய் தாக்குதலா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து அழிஞ்சதுக்கான சான்றா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்றாங்கங்க. அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்படுதுன்னா சுமேரியர்களால். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஒண்ணு கூட விட்டுறாதீங்க, திரும்ப 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 படிச்சுக்கோங்க. அது அப்பதான் வந்து அது கொஞ்சம் ஞாபகத்திலையும் இருக்கும். அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அந்த யுனெஸ்கோ வந்துட்டு உலக பாரம்பரிய தளமா மொஹஞ்சதாரோவோட தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற இடத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள், அதாவது இதுதான் சம்மரி மாதிரின்னு சொல்லலாம். உலகில் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. அந்த 4 நாகரிகம் நம்ம பார்த்தோம் இல்லையா,
அதாவது மெசபொட்டோமியா, எகிப்து, சீன நாகரிகம், சிந்துவெளி, அதுல ஒண்ணுதான் சிந்துவெளி நாகரிகம். பழமையான நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது இதுதான். உலகின் முதலில் திட்டமிடப்பட்ட நகரங்கள், மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி காணப்பட்டதாக சொல்றாங்க. அடுத்து என்னன்னா, இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங், கதிர் இயக்க கார்பன் வயது கணிப்பு முறையை வந்து தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறைன்னு சொல்றாங்க. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பனை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன், அதாவது C14 முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த C14 முறையை பயன்படுத்தி தான் ஒரு பொருள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றத அவங்களால அறிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கு. இதுல புதுசா இது பார்த்துக்கோங்க, இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது இந்த சிந்துவெளியோடைய என்ன சொல்றதுன்னா பவுண்டரிஸ், எல்லைகள் என்னென்ன அப்படின்னா, மேற்குல பாத்தீங்கன்னா பலுஜிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்குல பாத்தீங்கன்னா ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, அடுத்தது வடகிழக்குல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரை, தெற்குல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரை பரவி இருந்ததுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உலகம் அந்நாளில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிசா பிரமிட் வந்து கிமு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட ஒரு பிரமிடு தான் இந்த கிசா பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது உர்ஜி குரோட், அது மெசபொட்டோமியா, அதாவது சுமேரியர் காலமால் உர்நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்தது அபு சிம்பல் அப்படின்றது எகிப்து அரசன் 2ஆம் ராமெசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலைச்சொற்கள் கேட்பாங்க. ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆய்வாளர், எக்ஸ்கவேஷன், அகழ்வாராய்ச்சி, அர்பனைசேஷன், நகரமயமாக்கல், பிக்டோகிராஃப், சித்திரை எழுத்து, ஸ்டெட்டைட், மாவுக்கல், ஸ்பிண்டல்ஸ், நூல் சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள், பிட்டுமன், நீலிக்கல், ஆர்டிஃபேக்ட், கைத்திறன், டாக்யார்ட், கப்பல் கட்டும் மற்றும் செப்பிடம் இடம், சீல் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து நம்ம வந்து புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? என்னன்னு சொல்றாங்க பாருங்க, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும், இரும்பை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தன்ட்டு. இப்போ 3 ஆப்ஷன்ல இரும்பு இருக்கு. அப்ப எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்காங்கன்னா, செம்பு, வெங்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்ததுன்னா உலோக காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம், பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதுதான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கூற்று காரணத்தோட பொறுத்துக, அதை பார்த்துடலாங்களா? கூற்று, அரப்ப நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். திட்டமிடப்பட்ட கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றும் காரணமும் சரி, ரெண்டுமே வந்து சரியாதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹரப்பா நாகரிகம் வெங்கல காலத்தை சேர்ந்தது. கரெக்ட். ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ரெண்டுமே கரெக்ட். கூற்றும் காரணமும் சரி. ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம், கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இதுக்குமே கூற்று காரணம் சரி. ஏன்னா லோத்தல் அப்படின்ற வந்து செயற்கை துறைமுகத்தையே அவங்க ஏற்படுத்திருக்காங்க இல்லையா? கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சாதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவை சரியானவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளாக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுள்ளன. இதுதான் வந்து சரியான விஷயம் மொகஞ்சாதாரோவை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, கீழ்காணும் கூற்றை ஆராய்க, இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை, ஒரு வரி விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தானிய களஞ்சியம் முக்கியமான பகுதியாக மேற்கூறப்பட்ட எவை சரினா அனைத்தும் சரி.
சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருந்தாததை வட்டமிடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பொருந்தாதது எதுனா குதிரைகள், மீதி எல்லாமே அவங்க வளர்த்துருக்காங்க. அடுத்து பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தவறான இணை எது அப்படின்றத பார்க்கலாங்களா? ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல், கோட்டை தானிய களஞ்சியம். அடுத்தது லோத்தல் கப்பல் கட்டும் தரும். ஹரப்ப இந்த இதுதாங்க 4வது. ஏன்னா ஹரப்பா நாகரிகம் வந்து சிந்து ஆறுக்கு வழியா தான் இதுவாயிருக்கு தவிர காவிரி ஆறு கிடையாது. ஸோ இதுதான் தவறான இணை நம்மளுக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த நாகரிகம்னா மெசபடோமியா நாகரிகம். நான் சொல்றேன், நீங்க வந்து அதை அப்படியே எழுதிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா கர்சர்ல எழுத முடியல. மெசபடோமியா நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு சொல்லுவோம். டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானரிஸ், அதாவது தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் ஹரப்பால கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் வந்து தானியங்களை சேகரிப்பதுக்காக பயன்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. அடுத்து மேல பார்க்கலாம். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்கினார்கள் அப்படின்னா அவங்களுடைய மக்கள் குழுவை தான் உருவாக்கினாங்க, சரிங்களா? அவங்க மக்கள் குழுவை தான் உருவாக்கினாங்க. அடுத்து சரியா தவறா அப்படின்றத பார்க்கலாங்களா? மெஹர்கட் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரி. அடுத்து இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொருத்தமானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்துது. சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்படுது. தவறு. முதல் எழுத்து வடிவம் யார் உருவாக்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமேரியர்கள். அதனால இது தவறு. அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து மேட்ச், அதோட அந்த இது வந்து முடிஞ்சிடும். அடுத்து பாருங்க, மொஹஞ்சாதாரோ வெங்கலம் கோட்டை கார்னெல்லியன். மொஹஞ்சாதாரோனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது என்னன்னா வெங்கலம். வெங்கலம்னா உலோக கலவை. கோட்டை அப்படின்றது மேடான பகுதி. கார்னெலியன் சிவப்பு மணிக்கற்கள். ஸோ இந்த லெசன்ல நம்ம வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோங்க. இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் தரேன். நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.